में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பிராமணர்களுடைய முயற்சியே கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு பாபா நினைவு வரணும். ஒரே ஒரு பாபா நினைவில் நான் இந்த உடலை விட்டு பிரியணும், வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. இப்போ இறுதி நிலை நம்முடைய மனம் ஒரு பாபாட்ட போகணுன்னா இப்போதிருந்தே நாம் மனதை வசப்படுத்தக்கூடிய வசீகரன் மந்திரம் சொல்லக்கூடிய மன்மனா பாபா என்ற மந்திரத்தை நாமும் பயிற்சி செய்யணும். அனைவருக்கும் இந்த மந்திரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கணும். நாம் ஆத்மா தூய்மையாக ஆகணும். அதற்காக பாபா என்ன சொல்கிறார்? விரதத்தை மேற்கொள்ளுங்க. பக்தியில் ஜலம் குடிக்காமல், உணவு சாப்பிடாமல் இம்மாதிரியான விரதங்கள் மேற்கொள்ளுவாங்க. பாபா நமக்கு விரதம்னு எதை சொல்கிறாரு? திட சங்கல்பம். நான் தூய்மையான ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மா. மற்ற யாரை பார்த்தாலும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். ஆத்மா ஆத்மா என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு திட சங்கல்பத்தை நாம் மேற்கொள்ளணும். இதுதான் உண்மையான விரதம்னு சொல்கிறார். எப்போ இந்த விரதத்தின் மூலமாக நம்ம தூய்மையாகிறோமோ அப்போ நமக்காக புது உலகம் என்பது உருவாகின்றது. புதிய உலகத்தில் பாபா உயர்ந்த பதவியை கொடுக்கின்றார். யாருக்கு பாபா உயர்ந்தி பதவி கொடுப்பார்? சங்கம யுகத்தில் யார் பாபாவுடைய நினைவு என்ற யாத்திரையில் நிலைத்திருந்து சத்தோ பிரதான நிலை அடைகின்றார்களோ, யார் தன்னுடைய
செல்வத்தை ஈஸ்வரிய சேவையில் அன்போடு ஈடுபடுத்தினார்களோ அவங்க மீண்டும் செல்வந்தர்களாக உயர்ந்தவங்களாக ஆவாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் ஏழைகளை பணக்காரனாகவும் பணக்காரர்களை ஏழையாகவும் ஆக்கும் ஆற்றலுடையவன் சொல்கிறார். அதாவது இப்போதைக்கு நம்ம செல்வத்தை ஈஸ்வரிய காரியத்தில் ஈடுபடுத்தும் போது அது பன்மடங்காக பெருகி நம்ம சத்தியத்தில் செல்வந்தனாக பெறப்படும். இப்போ என்னுடைய பணம் என்ற ஆணவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சத்தியத்தில் ஏழையாக பிறப்பெடுப்பார்கள். ஆகவே நம்முடைய செல்வத்தையும் ஈஸ்வரிய சேவையில் வெற்றிகரமாக ஆக்கணும், மனப்பூர்வமாக்கணும். நான் கொடுத்தேன், நான் செய்தேன், என்னுடைய பணம் என்பது ஆணவம் இருந்தால் அவங்க செய்தாலும் ஈஸ்வரிய பேங்க்கில் சேமிப்பு கணக்கில் வராது. ஆகவே அனைத்தும் பாபாவுடையது என்ற உணர்வோடு நாம் சேவையில் ஈடுபடுத்தி வெற்றிகரமான ஆத்மாவாக ஆக வேண்டும். நினைவு யாத்திரை தான் ரொம்ப முக்கியமானது. நாம் பாபா சர்வவியாபி என்று சொல்லி நிந்தனை செய்த காரணத்தினால பாபா விட்டு தூர விலகிட்டோம், தாழ்ந்த நிலை அடைஞ்சிட்டோம். இப்போ அவருடைய முழு அறிமுகம் கிடைத்த காரணத்தினால எவ்வளோ அன்போடு நினைக்கின்றோமோ அவ்வளோ உயர்ந்த நிலை. 21/11/2024 ओम शांति। बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, तुम्हें अब टीचर बन सबको मन वशीकरण मंत्र सुनाना है। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஆசிரியராக ஆகி அனைவருக்கும் மனதை வசப்படுத்தக்கூடிய வசீகரன் மந்திரத்தை கூற வேண்டும். एक तुम सब बच्चों की ड्यूटी है. இதுதான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரின் கடமை. இது மனதை வசப்படுத்தக்கூடிய வஷீகரன் மந்திரன், மன்மனபவ என்ற மந்திரத்தை நாம் அனைவருக்கும் கற்றுத்தர வேண்டும். கேள்வி: बाबा किन बच्चों को कुछ भी स्वीकार नहीं करता है? பாபா எந்த குழந்தைகளுடையது எதனையும் ஸ்வீகாரம் செய்து கொள்வதில்லை? பாபா எந்த குழந்தைகளோடது எதையும் ஸ்வீகாரம் செய்து கொள்வதில்லை? उत्तर: जिनके अहंकार में मैं इतना देता हूँ, मैं इतना मदद कर सकता हूँ, बाबा उनका कुछ भी स्वीकार नहीं करते. யார் அகங்காரத்தில் நான் இவ்வளவு செய்கின்றேன், நான் இவ்வளவு உதவி செய்ய முடியும், அவர்களுடையது பாபா எதையும் ஸ்வீகாரம் செய்து கொள்வதில்லை. பாபா कहते मेरे हाथ में चाबी है. பாபா கூறுகின்றார், என் கைகளில் சாபி உள்ளது. चाहो तो मैं किसी को भी गरीब बनाऊंगा. நான் விரும்பினால் யாரை வேண்டுமென்றாலும் ஏழையாக ஆக்க முடியும். चाहो किसी को सौकार बनाओ. யாரை வேண்டுமென்றாலும் செல்வந்தர்களாக ஆக்க முடியும். एक भी ड्रामा में राज है. இது கூட ड्रामाவின் ரகசியம். जिन्हें आज अपने सौकारी का घमंड है, वह कल गरीब बन जाता है. யாரிடம் இன்று நான் செல்வந்தன் என்ற ஆணவம் உள்ளதோ அவர்கள் நாளை ஏழையாக ஆகிவிடுகிறார்கள். गरीब बच्चे बाप के कार्य में अपनी पई पई सफल कर सौकार बन जाता है. ஏழை குழந்தைகள் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு நயா பைசாவையும் வெற்றிகரமாக ஆக்கி செல்வந்தர்களாக ஆகின்றார்கள். ஓம் சாந்தி. एक तो रूहानी बच्चे जानते हैं बाप आया है. ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளோம், தந்தை வந்துள்ளார். हमको नई दुनिया का वर्षे देने. எதுக்காக பாபா வந்திருக்காரு? நமக்கு புதிய உலகத்தின் ஆஸ்தியினை கொடுப்பதற்காக. एक तो बच्चों को पक्का है ना, இந்த
நினைவு குழந்தைகளிடம் உறுதியாக உள்ளதல்லவா? जितना हम बाप को याद करेंगे उतना पवित्र बनेंगे. எந்தளவு நாம் பாபாவை நினைவு செய்கின்றோமோ அந்தளவு நாம் தூய்மையாகின்றோம். जितना हम अच्छा टीचर बनेंगे उतना ऊंच पद पाएगा. எந்தளவு நாம் நல்ல ஆசிரியராக ஆகின்றோமோ அந்தளவு நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். நல்ல ஆசிரியர்னா நம்ம எத்தனை பேருக்கு இந்த மன்மனாபவ வஷீகர மந்திரன் பற்றிய ஞானத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்த நிலை அடைய முடியும். பாப் தும்மை டீச்சர் கி ரூப் மே படானா சிக்காத்தா ஹே. பாபா நாமும் ஆசிரியராக ஆகி பிறருக்கு கற்பிப்பதற்குண்டான பாடத்தை கற்றுத்தருகிறார். தும்கோ ஃபிர் அவுரோங்கோ சிக்கானா ஹை. நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். தும் பढ़ने वाला टीचर ज़रूर बनते हो. ஆக நீங்கள் மற்றவர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக ஆகிறீர்கள். பாக்கி தும் கோई का गुरु नहीं बन सकते हो. மற்றபடி நீங்கள் யாருக்கும் குருவாக ஆக முடியாது. சிர்ஃப் டீச்சர் பன் சக்தே ஹோ. நீங்கள் ஆசிரியராக ஆக முடியும். குரு தோ ஏக் சத்குரு வக் சிக்லாத்தா ஹே. குரு என்று சொல்லக்கூடிய சத்குரு ஒரே ஒருவர்தான், அவர்தான் கற்பிக்கின்றார். சர்வகா சத்குரு ஏக்கி ஹே. அனைவருடைய சத்குரு ஒரே ஒருவர்தான். வக் டீச்சர் பனாத்தா ஹே. அவர் நம்மை ஆசிரியராக ஆக்குகின்றார். तुम सबको टीच करके रास्ता बताते रखते हो मन मना भवा का. நீங்கள் அனைவருக்கும் ஆசிரியராக ஆகி வழியை காட்டுகின்றீர்கள். மன் மனா பவ. बाप ने तुम्हें तुम्हारा पर एक ड्यूटी रखी है, मुझे याद करो और फिर टीचर भी बनो. பாபா உங்களுக்கு இந்த டியூட்டி கொடுத்துள்ளார். என்னை நினைவு செய்யுங்கள், பின்னர் ஆசிரியராக ஆகுங்கள். तुम कोई की बाप का परीक्षा दे तो उनका भी फर्ज है बाप को याद करना. நீங்கள் பாபாவின் அறிமுகத்தை பிறருக்கு கொடுக்கின்றீர்கள். யாருக்கு கொடுக்கின்றீர்களோ அவர்களும் கடமைப்பட்டுள்ளார்கள் பாபாவை நினைவு செய்ய. टीचर रूप में सृष्टि चक्र की नॉलेज देनी पड़ती. டீச்சர் ரூபத்தில் காலச்சக்கரத்தின் ஞானத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். பாப்கோ ஜரூர் யாத் கர்னா படே. பாபாவை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். பாப் கி யாத் செய்கி பாப் மிட் ஜானா. பாபாவின் நினைவின் மூலம்தான், அதாவது யோகா செய்வதன் மூலம்தான் பாவங்கள் நீங்கும். பச்சே ஜான்தே ஹம் பாபாத்மா ஹை. குழந்தைகள் நாம் அறிந்துள்ளோம், நாம் பாபாத்மாக்கள். इसलिए बाप सबको कहते अपने को आत्मा समझ बाप को याद करो. ஆதலால் பாபா அனைவருக்கும் கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். तो तुम्हारा पाप मिट जाए. அப்போ உங்களுடைய பாவங்கள் கட்டாயிடும். பாப் ஹி பதீத பாவன் ஹே. பாபாதான் பதீத பாவனாக இருக்கின்றார். யுக்தி பதாத்தே மீட்டே பச்சே துமார் ஆத்மா பதீத் பனி ஹே. யுக்தி கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ஆத்மா பதீதமாக ஆகிவிட்டது. ஜிஸ் காரன் ஷரீர் பி பதீத் பனா. அதன் காரணத்தினால ஷரீரம் கூட பதீதமாயிடுச்சு. பலே தும் பவித்ரதே. முன்னாடி நீங்கள் பவித்திரமாக இருந்தீங்க. அபி தும் அப்பவித்திர பனே ஹோ. இப்பொழுது நீங்கள் அப்பவித்திரமாக ஆகிவிட்டீர்கள். அப்பதி சே பாவன் ஹோனே கி யுக்தி தோ போத் சகஜ சம்ஜாத்தே. இப்பொழுது பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகக்கூடிய யுக்தி வழிமுறை மிக எளிமையாக புரிய வைக்கின்றீர்கள். பாப்கோ யாத் கரோ து பவித்ர பஞ்ச். பாவனாகிறதுக்கு என்ன எளிய வழிமுறை? பாபாவை நினைவு செய்யுங்கள், பவித்திரமாக ஆகிவிடுவீர்கள்.
उठते बैठते चलते बाप को याद करो. எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள். वो लोग गंगा स्नान करते तो गंगा को याद करते. அவர்கள் கங்கையில் நீராடுகின்ற காரணத்தினால கங்கையை நினைவு செய்கிறாங்க. समझते वक्त पतित पावनी है. அவர்கள் கங்கையை பதீத பாவனி என்று புரிந்திருக்கின்றார்கள். கங்கா को याद करने से पावन बन जाना है. கங்கையை நினைவு செய்வதன் மூலமாக பாவனமாக ஆக வேண்டும். परंतु बाप कहते कोई भी पावन बन नहीं सकते. ஆனால் பாபா கூறுகின்றார், யாரும் பாவனம் ஆகவில்லை. पानी से कैसे पावन बनेंगे? தண்ணீரின் மூலமாக ஆத்மாவை எப்படி தூய்மையாக ஆக்க முடியும்? பாப் कहते मैं पतित पावन हूँ. பாபா சொல்றாரு, நான் தான் पतित पावन. हे बच्चे, देह से देह की सब धर्म छोड़ मुझे याद करने से तुम पावन बन फिर से अपने घर मुक्तिधाम पहुँच जाएगा. ஓ குழந்தைகளே, தேக சகிதமாக தேக தர்மங்கள் அனைத்தையும் விட்டு என்னை நினைவு செய்வதன் மூலமாக தூய்மையாக மாறி நம்முடைய வீடாகிய முக்தி தாமத்திற்கு வருவீர்கள். சாரா கலப் கர்கோ பூலேகோ. முழு கல்பத்திலும் வீட்டை மறந்து விட்டீர்கள். பாப் கா சாரா கலப் கோய் ஜான்தா ஹி நஹி. பாபாவை முழு கல்பத்திலும் யாரும் அறியவில்லை. एक ही बार बाप खुद आकर अपना परीक्षा देता. ஒரே ஒரு முறை வந்துதான் பாபா தன்னுடைய அறிமுகத்தை தானே கொடுக்கின்றார். இஸ் முக்த்வாரா, இந்த கமல வாயின் மூலமாக. இஸ் முக்கு கித்னி மகிமா ஹே. பிரம்மாவனுடைய வாய்க்கு எவ்வளோ மகிமை இருக்கின்றது. கௌமுக் கத்தேனா, கௌமுக் என்று கூறுகிறார்கள். வ கௌகோ तो जानवर है, यह है मुख्य की बात, மனுஷி की बात. பசுவனுடைய வாயை அவங்க புகழ்பார். பசு வாயில், மனித வாயில் தான் பகவான் வந்து ஞானம் தர்றாரு. அதனால் கௌமுக்குங்கிறது பசு வாயில், இந்த பிரம்மாவின் வாய். தும் ஜான்தே ஹோ ஏக் படி மாதா ஹே. நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், இவர் பெரிய தாய். जिस माता द्वारा शिव बाबा तुम सबको अडॉप्ट करता है. இந்த தாயின் மூலமாகத்தான் சிவ் பாபா உங்களை தத்தெடுக்கின்றார். தும் அபி பாபா பாபா கஹனே லகே. இப்போட நீங்கள் பாபா பாபா பாபான்னு சொல்கிறீர்கள். பாபி கத்தி சியாத் கி யாத்ரா சே துமாரா பாப் கட்னா. பாபாவோட சொல்கிறாரு, உங்களுடைய நினைவு யாத்திரையின் மூலமாக பாவங்கள் கட்டாகும். बच्चों को बाप याद करना पड़ जाता है. குழந்தைகள் என்றாலே அவசியம் தந்தையை நினைவு செய்வார்கள். उसकी शक्ल आदि दिल में बैठ जाती. அவர்களுடைய முகத்தோற்றம் எல்லாமே இதயத்தில் அப்படியே பதிஞ்சிடும். तुम बच्चे जानते जैसे हम आत्मा है वैसे परम आत्मा है. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், நாம் ஆத்மாக்கள் எப்படி இருக்கின்றோமோ அதே போல தான் பரமாத்மா இருக்கின்றார். ஷக்கல் மே और कोई फर्क नहीं है. தோற்றத்தில் கொஞ்சம் கூட வேறுபாடு என்பதே இல்லை. शरीर की संबंध में तो फीचर्स आदि अलग है. சரீரத்தின் சம்பந்தத்தில் பார்க்கும்போது முகத்தோற்றம் வேறுபாடு இருக்கு. பாக்கி ஆத்மா தோ ஏக் ஜெய்சா ஹே. மற்றபடி ஆத்மான்னு சொல்லும்போது எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான். ஜெய்சே ஹமாரி ஆத்மா வைசே பாப் பி பரம் ஆத்மா ஹே. நாம் ஆத்மாக்கள் எப்படி இருக்கின்றோமோ அதே போல தந்தையும் பரம் ஆத்மா. तुम बच्चे जानते हो बाप परंदाम में रखता है.
குழந்தைகள், நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள், தந்தை பரந்தாமத்தில் இருப்பவர். ஹம்பி பரந்தாமி ரக்தி, நாமும் பரந்தாமத்தில் இருப்பவர்கள். பாப் கி ஆத்மா और हमारा आत्मा में कोई फर्क है नहीं. பாபாவுடைய ஆத்மா மற்றும் நம்முடைய ஆத்மா இரண்டிலும் எந்த விதமான வேறுபாடு இல்லை. வக்பி பிந்திகை ஹம்பி பிந்திகை, அவரும் புள்ளி ஒளியானவர், நாமும் புள்ளி ஒளியாக இருக்கின்றோம். ஏக் கியான் और कोई को है नहीं, இந்த ஞானம் வேறு எவரிடமும் இல்லை. தும்கோ ஹி பாப் நே பத்தாயா, உங்களுக்கு தான் பாபா கூறியிருக்கின்றார். பாப் கே லியே பி கியா கியா கர் தேதே, பாபாவை பற்றியும் என்னவெல்லாம் கூறுகின்றார்கள். சர்வ வியாபி பத்தர் டிக்கர் में है, जिसको जो आता है वह कर देता है. சர்வ வியாபி என்றும் கல்லிலும் முள்ளிலும் இருக்கின்றார். யாருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிடுறாங்க. ड्रामा प्लान अनुसार भक्ति मार्ग में बाप का नाम रूप देश काल को भूल जाते हैं. நாடகத்தின் அனுசாரமாக பக்தி மார்க்கத்தில் தந்தையின் நாமம், ரூபம், தேசம், காலம் இவை அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். தும்பி பூல் சாத்தே, நீங்களும் மறந்து விடுகிறீர்கள். ஆத்மா अपने बाप को भूल जाती, ஆத்மா தன்னுடைய தந்தையை மறந்து விடுகின்றது. பச்சா बाप को भूल जाती, बाकी क्या जानेंगे. குழந்தை தந்தையே மறந்துருச்சுன்னா வேற என்ன நினைவு இருக்கும். கோயா நிதனிக் ஹோகயா, தந்தையை மறந்ததுனால அனாதையாக ஆகிவிடுகின்றது. தனி கோ யாத் நஹி கர்த்தே, தனி கி பார்ட் கோ நஹி ஜான்தே. தந்தையை மறந்துடுறாங்க, நினைப்பதில்லை. தந்தையினுடைய பார்ட் என்ன இதுவும் தெரியறதில்லை. अपने को भूल जाते, தன்னையே மறந்து விடுகிறார்கள். तुम अच्छी रीति जानते हो, बरोबर हम भूल गए थे. நீங்கள் நல்ல விதமாக அறிந்து விட்டீர்கள், நாம் அவரை மறந்திருந்தோம். हम पहले ऐसे देवी देवता थे, நாம் முன்னால் இம்மாதிரியான தேவி தேவதையாக இருந்தோம். அப் ஜான்வர் से भी बदतर हो गए, இப்பொழுது மிருகத்தை விட மோசமானவர்களாக ஆகிவிட்டோம். முக்கி தோம் அப்னி ஆத்மா को भी भूले हुए हैं, முக்கியமாக நாம் நம் ஆத்மாவை பற்றியே மறந்துவிட்டோம். அப் ரியலைஸ் கோன் கராவே, இப்பொழுது யார் உணர வைப்பார்கள். कोई भी जीवात्मा को पता नहीं होगा हम आत्मा क्या है, कैसे सारा पाठ बचता है. எந்த ஒரு ஜீவாத்மாக்களுக்கும் தெரியாது ஆத்மா என்றால் என்ன, அது எவ்வாறு தன்னுடைய பாத்திரத்தை நடிக்கின்றது. हम सब भाई भाई है, நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். ஞான் கோயிமே நகி, இந்த ஞானம் யாரிடமும் இல்லை. इस समय सारी सृष्टि तमो प्रधान बन चुकी है, இந்த நேரம் முழு உலகமும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. ज्ञान नहीं, ஞானமே இல்லை. तुम्हारे अब ज्ञान है, ஆனால் உங்களுக்குள்ளே இப்போ ஞானம் இருக்கின்றது. बुद्धि में आया हम आत्मा इतने समय अपने बाप की ग्लानी करते आए. புத்தியில் இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், நான் ஆத்மா. இத்தனை காலமாக நம்முடைய தந்தையை நிந்தனை செய்து வந்தோம். ग्लानी करने से बाप से दूर हो जाता है, நிந்தனை செய்வதன் மூலமாகத்தான் தந்தையிடமிருந்து தூர விலகி விடுகிறார்கள்.
सीढ़ी नीचे उतरते गए हैं ड्रामा प्लान अनुसार. ஏனி படியில் கீழே இறங்கியே வந்துட்டாங்க நாடகத்தின் அனுசாரமாக. மூல் பாத் ஹோ ஜாத்தா ஹே பாப் கோ யாத் கர்னே கி. முக்கியமான விஷயமே என்ன? பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாப் और कोई தக்லீஃப் நஹி தே. பாபா குழந்தைகளுக்கு வேறு எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கடினமான வழிமுறைகளை நாம் முயற்சி செய்தோம். இப்போ பாபா என்ன சொல்கிறாரு? வசீகர மந்திரன் கொடுத்துட்டார். இன்னையே நினைவு செய்யுங்கள், மன்மனபவ. ஸோ இதன் மூலமாக ஆத்மா பாவனமாயிருதுன்னா எவ்வளோ எளிய வழிமுறை. बच्चों को सिर्फ बाप को याद करने की तकलीफ है. குழந்தைகளுக்கு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஒரு சிரமத்தை தான் கொடுக்குறார். இது சிரமம் கிடையாது. ஏன்னா அவர் அப்பா. குழந்தை என்றாலே அப்பா மனசில் பதிஞ்சிடுவார். அதனால் எளிதாக நினைவு வரும். இது பாபா தக்லீஃப்ங்கிறது உண்மையிலே தக்லீஃப் இல்லை. பாப் கபி பச்சோं को कोई तकलीफ दे सकता है क्या? தந்தை எப்பொழுதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது சிரமத்தை கொடுப்பாரா என்ன? லா நஹி கதா. சட்டம் கூறுறதில்லை. அப்பானாவே குழந்தைக்கு அன்பு தான் கொடுப்பார், ஹெல்ப் தான் பண்ணுவார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். பாப் கத்திமை கோய் பி தக்லீஃப் நஹி தேதா. திருப்பி சொல்கிறார் பாபா, நான் எந்த கஷ்டத்தையும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதில்ல. कुछ भी प्रश्न आदि पूछते कहते इन बातों में टाइम वेस्ट क्यों करते. யாராவது தேவையற்ற கேள்விகள் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேவையற்ற கேள்விகள் கேட்டு ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? பாப்கோ யாத் கரோ. பாபாவை நினைவு செய்யுங்கள். மை ஆயாகி ஹூம் தும்கோ லே ஜானே. நான் வந்திருப்பதே உங்களை அழைத்து செல்ல. इसलिए बच्चों को याद की यात्रा से पावन बनना है. ஆகவே குழந்தைகள் நினைவு யாத்திரையின் மூலமாக பாவனமாக ஆக வேண்டும். பஸ் மை ஹி பதீத் பாவன் பாப் ஹூ. நான் தான் பதீத்த பாவன் தந்தை. பாப் யுக்தி பத்தாते हैं कहाँ भी जाओ बाप को याद करना. பாபா யுக்தி கற்றுத் தருகிறார். எங்கே வேணாலும் நீங்கள் போங்க, நான் பாபாவை நினைவு செய்யுங்கள். 84 की चक्कर का राज भी बाप ने समझा दिया. 84 பிறவி சக்கரத்தின் ரகசியத்தை கூட பாபா புரிய வச்சிட்டார். அப் அப்னி சாஞ்ச் கர்னி ஹி கஹான் தக் பாப் கோ யாத் கர். இப்பொழுது தன்னைத்தானே சோதனை செய்து பாருங்கள், நான் எத்தனை நேரம் பாபாவை நினைவு செய்கிறேன். பஸ் और कोई तरफ की विचार नहीं करना. வேறு எந்த பக்கமும் நம் சிந்தனைகள் போகக்கூடாது. एक तो मोस्ट ईजी है. இது மிகவும் எளிமையானது. बाप को याद करना. बच्चा थोड़ा बड़ा होता है, ऑटोमेटिकली माँ बाप को याद करने लग पड़ते हैं. ஒரு குழந்தை சற்று வளர்ந்தவுடனேயே இயல்பாகவே தாய் தந்தையை நினைவு செய்யும். तुम भी समझो हम आत्मा बाप के बच्चे हैं. நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, ஆத்மாக்கள் தந்தையின் குழந்தைகள். யார் क्यों करना पड़ता है? ஏன் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது? क्योंकि हमारे ऊपर जो पाप चढ़ी हुई है वह इस याद से खत्म होगा. ஏன்னா நம்ம மேலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் பாபாவை நினைவு செய்தாதான் அது அழியும். इसलिए गायन भी है 1 सेकंड में जीवन मुक्ति. ஆதலால் மகிமை பாடப்பட்டிருக்கின்றது 1 செகண்டில் जीवन मुक्ति. जीवन मुक्ति का मदार पढ़ाई पर है. जीवन मुक्ति आधारम படிப்புதான். और मुक्ति का मदार याद पर है. मुक्ति की आधारम निनीव. जितना तुम बाप को याद करेंगे, पढ़ाई पर ध्यान देंगे, उतना ऊंच नंबर में मर्तबा पाए.
எந்தளவு நீங்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்களோ, படிப்பின் மீது கவனம் செலுத்துகின்றீர்களோ, அந்தளவு நீங்கள் உயர்ந்த எண்ணை பெறுவீர்கள், அதாவது உயர்ந்த பதவியை அடைவீர்கள். தந்தா ஆதி தோ பல் கர்த்தே ரஹோ, பாப் கோயி மனா நஹி கர். உங்களுடைய தொழில் அனைத்தையும் செய்யுங்கள், பாபா அதெல்லாம் செய்ய வேண்டான்னு ஒரு பொழுதுமே மறுப்பு தெரிவிக்கிறதில்ல. தந்தா ஆதி ஜோ தும் கர்த்தே தோ வக்பி தின் ராத் யாத் ரக்தாகினா, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அதன் நினைவு கூட இரவு பகல் வந்துட்டே இருக்கும். அப் பாப் ஏக் ரூஹானி தந்தா தேதா ஹே. இப்பொழுது பாபா இந்த ஆன்மீக தொழில் கற்றுத்தருகிறார். अपने को आत्मा समझ मुझे याद करो और 84 चक्कर को याद करो. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் 84 பிறவிச் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். முझे याद करने से तुम सतो प्रधान बनेंगे. நீங்கள் என்னை நினைவு செய்வதன் மூலமாக சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். एक भी समझते हो अभी पुराना चोला है, फिर सतो प्रधान नया चोला मिलेगा. இப்போ நம்ம பழைய உடல் என்ற ஆடை அணிந்திருக்கின்றோம், பின்னாடி சத்தோ பிரதான் என்ற புதிய ஆடை என்பது நமக்கு கிடைக்கும். अपने पास बुद्धि में तंत्र रखना है जिससे बहुत फायदा होना है. நம்முடைய புத்தியில் ஞானத்தின் சாரம் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். जैसे स्कूल में सब्जेक्ट तो बहुत होती, फिर भी इंग्लिश पर मार्क अच्छी होती क्योंकि इंग्लिश ही मुख्य भाषा. பள்ளிக்கூடத்தில் பல பாடத்திட்டங்கள் இருந்தாலும் கூட முக்கியமாக ஆங்கிலத்தில் நல்ல மதிப்பெண் வாங்கணும். ஏன்னா ஆங்கிலம்தான் முக்கியமான மொழி. उनको पहले राजी था इसलिए वक्त जास्ती चल. ஏன்னா அந்த காலம் அவர்களுடைய ஆட்சி நடந்தது, அதனால் ஆங்கிலத்தின் மேலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அபிபி பாரத்வாசி கர்ஜ்தார் ஹே. இப்பொழுதும் பாரத தேசம் ஒரு கடனாளியாகத்தான் இருக்கு. பல் கோய் கித்னா பி தன்வான் ஹே பரந்து புத்தி में तो हो ना सके हमारे राज्य को जो इस हेड के वह कर्जदार है. எவ்வளோதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த முக்கியமான இந்த ராஜ்ய தலைவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய தேசத்துக்காக அந்நிய தேசத்திலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. கோயா பாரதவாசி கர்ஜ்தார். ஆக பாரத மக்களாகி நாம் கடனாளிகள். பிரஜா ஜரூர் கங்கே ந அம் கர்ஜ்தார் ஹி. பிரஜைகள் என்ன சொல்வாங்க, நாங்கள் கடனாளி அல்ல. एक भी समझ चाहिए ना, जबकि तुम राज्य स्थापना कर रहे हो. तुम जानते हम सब इन सब कर्जों से छूटकर साल्वेंट बनते हैं. இப்போ நாம் தெரிஞ்சிட்டோம், இந்த கடனிலிருந்தெல்லாம் விடுபட்டு நாம் மீண்டும் பெரிய செல்வந்தர்களாக ஆகின்றோம். फिर आधा कल्प हम कोई से भी कर्ज उठाने वाला नहीं. அதுக்கப்புறம் பாதி கல்பத்துக்கு நம்ம யார்கிட்டையுமே எதுவுமே கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. கர்ஜ்தார் பதி துனியா கா மாலிக் ஹே. கடனாளிகள் பதீத்த உலகத்தின் எஜமானர்கள். அபி ஹம் கர்ஜ்தார் பி ஹே, பதி துனியா கா மாலிக் பி ஹே. இப்போ நம்ம கடனாளியாகவும் இருக்கோம், பதீத்த உலகத்தின் எஜமானனாக இருக்கோம். அமாரா பாரத் ஐசா ஹே காத்தே ஹேனா. நம்முடைய பாரதம் இவ்வாறு இருந்தது என்று மகிமை பாடுகிறார்கள். தும் பச்சே சாந்தி ஹோ அம்போ சௌகார் தே. குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, நாம் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தோம். பாரிஜாத்தை தி एक याद रखता है हम ऐसे विश्व की मालिक थे. நாம பாரிஜாதங்களாக இருந்தோம், நாம் உலகத்துக்கே தலைவர்களாக இருந்தோம் என்ற நினைவு வருது. அபி பில்குல் கர்ஜ்தார் और பதீத் பண்படே. இப்போ முற்றிலும் ஏழைகளாக பதீத்தமாக ஆகிவிட்டார்கள்.
एक खेल की रिजल्ट बतलाते रहे. இந்த விளையாட்டின் ரிசல்ட் பாபா கூறுகின்றார். ரிசல்ட் கியா हुई, ரிசல்ட் என்னவாக ஆகியது? தும் பச்சோं को ஸ்மிருதி ஆயி है, குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவில் வந்திருக்கின்றதா? சத்தியமே हम कितने सौकार थे, சத்தியத்தில் நாம் எவ்வளோ செல்வந்தர்களாக இருந்தோம். கிஸ்னே தும்கோ சௌகார் பனாயா, யார் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கினார்கள்? பச்சை கங்கே பாபா ஆப்னே ஹம்கோ கித்னா சௌகார் பனாயா தா. குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா நீங்கள் எங்களை எவ்வளோ செல்வந்தனாக ஆக்கி இருந்தீர்கள். ஏக் பாப் ஹி சௌகார் பனானே வாலா ஹே, ஒரே ஒரு பாபா தான் நம்மை செல்வந்தர்களாக ஆக்கக்கூடியவர். துனியா இன் பாத்தோं को नहीं जानती है, உலகத்தினர் இந்த விஷயங்கள் எதையுமே அறியாமல் உள்ளார்கள். லாக்கோ வருஷ கருதனை से सब बोल गए, பல லட்ச ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தினால அனைத்தையும் மறந்துட்டாங்க. தும் அபி சப் குச் ஜான் கே, இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். ஹம் பத்மா பதம் சௌகார் தே, நாம் பத்மா பதம் செல்வந்தர்களாக இருந்தோம். பௌத் பவித்ரதே, மிகவும் பவித்திரமாக இருந்தோம். பௌத் சுகி தே, சுகம் நிறைந்தவர்களாக இருந்தோம். வஹா ஜூட் பாப் ஆதி குச் ஹோத்தா நஹி, அங்கே பொய் பாவங்கள் என்பது எதுவுமே இருக்காது. சாரா விஸ்வப்பர் துமரா ஜீத் தி, முழு உலகத்தின் மீதும் நீங்கள் வெற்றி அடைந்திருந்தீர்கள். காயின் பி ஹேனா शिव बाबा आप जो देते हो और कोई दे नहीं सकता. शिव बाबा என்ன கொடுக்கின்றாரோ அதுபோல் வேறு யாரும் தர இயலாது. कोई की ताकत नहीं जो आधा कल्प का सुख दे सके, யாருக்குமே அவ்வளோ சக்தி, பாதி கல்பம் வரைக்கும் நம்ம சுகமாக இருக்கக்கூடிய ஆஸ்தி வேறு யாரும் தர முடியாது. பாப் கத்தி பக்தி में तुमको बहुत सुख तक दन रखता, பாபா புரிய வைக்கின்றார். பக்தி மார்க்கத்திலோட நீங்கள் ரொம்ப சுகமாக அளவற்ற செல்வந்தர்களாக இருந்தீங்க. कितने हीरे जवाहर थे जो फिर पिछाड़ी वाले के हाथ में आ, எவ்வளோ வைடூரியங்கள் வைத்திருந்தீங்க, கடைசியில் வந்தவங்க எல்லாம் கையில் தூக்கிட்டு போயிட்டான். அப் தோ வக் சீஸ் ஹி தேக்னே மே நஹி ஆதி, அம்மாதிரியான பொருள்களை பார்க்க கூட இப்போ முடியல. தும் ஃபரக் தேக்தி ஹூனா, வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். தும் ஹி பூஜி தேவி தேவதா தே, நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். ஃபிர் பூஜாரி பனி, அப்புறம் பூஜாரியாக ஆயிட்டீங்க. அப்பஹி பூஜ்ய அப்பஹி பூஜாரி, நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி. பாப் கொய் பூஜாரி நஹி பந்தி, பாபா ஒரு பொழுதுமே பூஜாரியாக ஆகுவதில்லை. பரந்து பூஜாரி துனியா மே தோ ஆத்தே ஹேனா, ஆனால் பூஜாரிகள் நிறைந்த உலகத்தில் தான் வர்றார். பாப் தோ எவர் பூஜ்யகை, பாபா என்றுமே பூஜைக்கு உரியவர். வ கபி பூஜாரி ஹோத்தினே, அவர் ஒரு பொழுதுமே பூஜாரியாக ஆகுவதில்லை. உன்கா தந்தாகே தும்கோ பூஜாரி சே பூஜ்ய பனானா, அவர்களுடைய தொழிலே பூஜாரியாக இருக்கக்கூடிய உங்களை பூஜைக்கு உரியவர்களாக மாற்றுவது. ராவன் கா காம் ஹே தும்கோ பூஜாரி பனா, ராவனுடைய வேலையே என்ன? நம்மை பூஜாரியாக ஆக்குவது. பாபா பூஜாரியிலேருந்து பூஜைக்கு உரியவராக மாற்றுறார். ஏக் துனியா மே கிஸ்கோ பத்தா நஹி, இந்த கருத்துக்கள் உலகத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது. தும்பி பூல் சாத்தே, நீங்கள் கூட மறந்து விடுகிறீர்கள். ரோஜ் ரோஜ் பாப் சம்ஜாத்தே ரத்தே ஹே,
தினம் 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 பாபா புரிய வைக்கின்றார். பாப் கே ஹாத் மே ஹே, பாபா கையில் இருக்கு. கிஸ்கோ சாஹோ சவுகார் பனாயே சாஹோ கரீப் பனாயே, யாரை வேணாலும் அவர் பணக்காரர்களாகவோ ஏழையாகவோ ஆக்க முடியும். बाप कहते जो साहूकार है उनको गरीब ज़रूर बनना. பாபா சொல்கிறார், இன்றைக்கி யார் பணக்காரன்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க அவசியம் ஏழையாக ஆக வேண்டும். பனேங்கேஹி, அவசியம் ஆகுவார்கள். உன்கா பார்ட் ஐசாக, அவங்களுடைய பார்ட்டே என்ன, இப்போ பணக்காரனாக இருக்காங்க, நாளைக்கு ஏழையாயிடும். வக்கபி டகர் ந சகே, அவர்களால் ஞானத்தில் நிலைத்திருக்க முடியாது. தன்வான் கோ அகங்கார் பௌத் ரக்தா, பணக்காரர்களுக்கு நிறைய அகங்காரம். மை ஃபலானாகும் यह अमका है गमन तोड़ने के लिए बाबा कहते एक जब आएंगे देने के लिए तो बाबा कहेंगे दरकार नहीं. பணக்காரங்கிட்டே இருக்கு நான் இன்னாரு, எங்கிட்ட இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கு, ஆனவர். ஆனால் அதை துண்டிக்கணும். ஸோ ஒரு நாள் பாபாவுக்கு நம்ம கொடுத்தா கூட அவருக்கு அது தேவையே இருக்காது, உங்ககிட்டயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவார். ஜப் ஜரூரத் ஹோகி ஃபிர் லே லேங்கே क्योंकि देखता है काम का नहीं है. ஒன்றுமே பாபாவுடைய சேவையில் ஈடுபடுத்த பிரயோஜனம் இல்லைன்னா வாங்க மாட்டார். எப்போ சேவைக்கு தேவையோ அப்போ தான் என்ன பண்ணுவார், வாங்குவார். சப் பாபா கே ஹாத் மே ஹே, எல்லாமே பாபா கையில். லேனா வா லேனா, பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது அவர் கையில் இருக்கு. பாபா பைசா கியா கரேங்கே தர்கார் நெய், பாபா பணத்தை வாங்கிட்டு என்ன செய்வார், அவருக்கு அவசியமே இல்லை. एक तो तुम बच्चों के लिए मकान बन रहा है, குழந்தைகளாகி உங்களுக்காக தான் இந்த வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்கர் கி பாபா சே மில்கர் ஜானா, ஏன்னா குழந்தைகள் வந்து தங்கி பாபாவை சந்திச்சுட்டு போகணும். சதை தோ ரக்னா நஹி, சதா பர்மனண்ட்டாக அங்கே இருக்க முடியாது. பைசேக்கு கியா தர்கார் ரஹிங்கே, பைசாக்கு என்ன பிரயோஜனம். कई लश्कर व तेपी आदि तो नहीं चाहिए, तुम विश्व के मालिक बनते अभी युद्ध के मैदान में. நீங்கள் இப்போ யுத்த மைதானத்தில் இருக்கீங்க, உலகத்துக்கே எஜமானனாக போகிறீங்க. और कुछ भी नहीं करती सिवाय बाप को याद कर, நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், பாபாவை நினைவு செய்யுங்கள். बाप ने फरमान किया है முஜே யாத் கரோ, பாபா கட்டளை இட்டிருக்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். ஏக் துமாரா தரம் பௌத் சுக் தேனே வாலா ஹே, உங்களுடைய தர்மம் மிகவும் சுகத்தை தரக்கூடியது. பாப் சர்வசக்திவான் ஹே, பாபா சர்வசக்திவான். தும் உன்கே பந்தே ஹோ, நீங்கள் அவருடையவர்களாக ஆகிறீர்கள். சாரா மதார் யாத் கி யாத்ரா பர், அனைத்திற்கும் ஆதாரம் நினைவு யாத்திரை. யஹா தும் சுன்தே ஹோ ஃபிர் உஸ் பர் மந்தன் சல்தா, இங்கே நீங்கள் கேட்கிறீர்கள், கேட்பதை பற்றி என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, जैसे गाय खाना खाकर फिर उगराते हैं, எப்படி ஒரு பசு இருக்குன்னா அந்த புல்லை மேய்ச்சிட்டு என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து மீண்டும் நல்லா அசை போடும். முக் சல்தா ஹீ ரத், அது வாய் அசை போட்டுட்டே இருக்கும். தும் பச்சோं को कहते ज्ञान की बातें पर खूब विचार. குழந்தைகளாகிய நமக்கு பாபா சொல்கிறாரு, ஞானத்தை நன்கு ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். பாபா சே ஹம் கியா பூச்சே, பாபாவிடம் நாம் என்ன கேட்பது. பாப் தொக்கத்தி மன் மனாபவ, பாபா கூறுகின்றார் மன் மனாபவ, ஜிஸ்ஸே தும் சதோ பிரதான் பன்தே ஹோ,
அதன் மூலம் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிறீர்கள். एक एम ऑब्जेक्ट सामने ही. இந்த லட்சியம் குறிக்கோள் எதிரில் உள்ளது. தும் ஜான்தே ஹோ, உங்களுக்கு தெரியும். சர்வகுண சம்பன்ன சோலாகல சம்பன்ன பன்னாகி, சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக 16 கலைகள் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். एक ஆட்டோமேட்டிக்லி அந்தர் மே ஆனா चाहिए. இந்த நினைவுகள் உங்களுக்குள் தானாகவே வர வேண்டும். कोई की ग्लानि व पाप कर्म आदि कुछ भी न हो. யாரையும் நிந்தனை செய்வதோ எந்த பாவ கர்மங்களோ செய்யக்கூடாது. कोई भी तुमका उल्टा कर्म नहीं करना चाहिए. நீங்கள் எந்த ஒரு தவறான செயல்களை செய்யக்கூடாது. நம்பர் 1 ஹே एक தேவி தேவதாய். இந்த தேவி தேவதைகள் முதல் நம்பரில் இருக்காங்க. புருஷார் சே ஊஞ்ச் பத் பாயா ஹைனா, முயற்சியின் மூலமாகத்தான் அவர்கள் உயர்ந்த நிலை அடைகிறார்கள். உன்கே லியே காயா ஜாதா ஹே அஹிம்சோ பரமோ தேவி தேவதா தரம். அவர்களுக்காக என்று மகிமை பாடப்படுகின்றது. என்னென்னு? அஹிம்சோ பரமோ தேவி தேவதா தரம். கிஸ்கோ மார்னா ஏ ஹிம்சா ஹுயினா, யாரையாவது நாம் அடிப்பது இது கூட ஹிம்சை. बाप समझाते फिर बच्चों को अंतर्मुखी हो अपने को देखना है, हम कैसे बने. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகள் உள்நோக்கு முகமாக ஆகி தன்னை தானே பார்க்கணும். நாம் எப்படி ஆகி உள்ளோம். பாபா கோ ஹம் யாத் கர்த்தே ஹே, பாபாவை நாம் நினைவு செய்கின்றோமா? கித்னா சமயம் யாத் கர்த்தே, எத்தனை நேரம் நான் பாபாவை நினைவு செய்கிறேன். இத்தனை தில் லக் ஜாயே தோ எக் யாத் கபி போலே ஹி நஹி. அவ்வளோ நம்முடைய இதயத்தில் இந்த விஷயங்கள் பதிஞ்சிடணும். அது பதிஞ்சிருச்சுன்னா நாம் பாபாவை ஒரு பொழுதும் மறக்க மாட்டோம். அப் பேஹத் கா பாப் கஹே தும் ஆத்மா மேரே சந்தான். இப்போ எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஆத்மாக்கள், என்னுடைய குழந்தைகள். சோபி தும் ஆதி சனாதான், அனாதி சந்தான். நீங்கள்லாம் யார்? அனாதி, பரந்தாமத்திலிருந்தே நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக இருந்தீங்க. ஜோ ஆசுக் மாஷுக் ஹோத்தாய் உன்கோ பி ஜிஸ்மானி யார். உலகத்தில் கூட ஒரு காதலன் காதலி இருப்பாங்க. அவர்களுடைய அன்பு தேகத்தின் மீது. ஜெய்சே சாட்சாத்கார் ஹோத்தா ஹே ஃபிர் கூம் ஹோ ஜாத்தா ஹை. ஒருத்தர் அப்படி நினைக்கிறாங்க. அவங்களுடைய தோற்றம் கண்முன்னே தெரிஞ்சவுடனே கம்ப்ளீட்டாக எல்லாம் மறந்துடுறாங்க. வக் பி சாம்னே ஆ ஜாத்தே உஸ் குஷி மே ஹி காத்தே பீத்தே யார். அப்படியே அவங்க நினைவில் மூழ்கிறாங்க. அவங்க காட்சி கண் முன்னாடி தெரியுது. இப்போ அந்த குஷியிலே மூழ்கி அவங்க சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. துமார இஸ் யாத் மே போத் பல் ஹே. இப்போ அந்தளவுக்கு எப்படி ஒரு காதலன் காதலியை நினைக்கிறாங்க, ஒரு காதலி ஒரு காதலன் நினைக்கிறாங்க. நினச்சோன்னா அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. அந்த நினைவில் அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. குஷியிலேயே சாப்பிட்றாங்க, காரியம் செய்கிறாங்க. அந்த மாதிரி பாபா நினைவு செய்தால் நமக்கு சக்தி கிடைக்கும். ஏக் பாப் கோஹி யாத் கர்த்தே ரஹே. ஒரு பாபாவைத்தான் நாம் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் தும்கோ ஃபிர் அப்பனா பவிஷ்ய யாத். பிறகு உங்களுடைய எதிர்காலத்தின் நினைவு வரணும். வினாஸ் கா சாட்சாத்கார் பி ஹோகா. அழிவனுடைய காட்சிகள் கூட தென்படும். ஆகே சல் ஜல்ஜி ஜல்தி வினாஸ் கா சாட்சாத்கார். போக போக கடைசி நேரம் வரும்போது வினாசத்தினுடைய சாட்சாத்காரம் நிறைய ஏற்படும். ஃபிர் தும் க சக்கேங்கே அபி வினாஷ் ஹோனா ஹே. இப்போ நீங்கள் சொல்ல முடியும், வினாசம் ஆக போகின்றது. பாப் கோ யாத் கரோ. பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா நீ சப் குச் சோடு தியானா. பாபா அதனால் எல்லாத்தையுமே விட்டுட்டார்.
कुछ भी पिछाड़ी में याद न आए. பின்னாடி வேற எந்த நினைவு வரக்கூடாது. अभी तो हम अपनी राजधानी में चले. இப்போ நாம் நம்முடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும். नई दुनिया में ज़रूर जाना है. புதிய உலகத்திற்கு நாம் அவசியம் செல்ல வேண்டும். योग बल से सब पापों को भस्म करना. யோக பலத்தால் அனைத்து பாவங்களையும் பஸ்பம் செய்ய வேண்டும். इसमें बड़ी मेहनत करनी. இதில் மிகவும் உழைக்க வேண்டும். गड़ी गड़ी बाप को भूल जाते. அடிக்கடி பாபாவை மறந்து விடுகிறார்கள். क्योंकि एक बड़ी महीन चीज. ஏன்னா இது ரொம்ப ஆழமான விஷயம். मिसाल जो देते हैं शरब का ब्रह्मरी का वक्सब इस समय का है. உதாரணம் பாம்பையும் குழவிகளையும் உதாரணம் சொல்கிறோம். இவைகள் அனைத்தும் இந்த நேரத்துடையது. பிரம்மரி கமால் கர்த்திகினா குழவி கூட பாருங்க எவ்வளோ அதிசயம் செய்து. உன்சே துமாரா கமால் ஜாஸ்தி ஹே. அதனை விட நீங்கள் செய்வது மிகவும் அதிசயமானது. பாபா லிக்தேகினா கியான் கி பூம்பூ கர்த்தி ரஹோ. பாபா எழுதுகிறாரு, குழந்தைகளே ஞானம் என்ற பூம்பூ ஊதிக்கிட்டே இருங்க. ஆக்ரின் ஜக் படேகா. அவர்களும் ஒரு நாள் விழிப்புணர்ச்சி பெறுவார்கள். ஜாயிங்கே கஹா. எங்கே தான் போக முடியும். துமாரா பாஸ்கி ஆத்தேஜ். உங்ககிட்ட தான் வருவார்கள். ஆட் ஹொத்தே ஜாய். எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே போ. துமாரா நாமாச்சார் ஹொத்தே ஜாயிங்கே. உங்களுடைய பெயர் புகழ் பிரசித்தமா. अभी तो तुम थोड़े हो ना. இப்போ நீங்கள் கொஞ்சம் பேர் தானே இருக்கீங்க. अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ज्ञान का खूब विचार मंथन करना है. ஞானத்தை நன்கு ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும். ஜோ சுனா உசே உக்ரானா. எதனை கேட்டீர்களோ அதனை நீங்கள் நன்கு சிந்தனை செய்ய வேண்டும், அசை போட வேண்டும். அந்தர்முகி ஹோ தேக்னா ஹே. உள்நோக்கு முகத்தோடு இருந்து பார்க்க வேண்டும். பாப் சைசே தில் லஹி ஹுயி ஹே. பாபாவிடம் இதயம் அந்தளவுக்கு ஈடுபட்டுள்ளதா. ஜோ வ கபி பூல் ஹி நை. அவருடைய நினைவு ஒரு பொழுதுமே மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவில் நம்முடைய இதயம் மூழ்கி இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், कोई भी प्रश्न आदि पूछने में अपना टाइम वेस्ट न कर. याद की यात्रा से स्वयं को पावन बनाना है. எவ்விதமான கேள்விகளை கேட்டு தன்னுடைய நேரத்தை வீணாக்காமல் நினைவு யாத்திரையின் மூலம் தன்னைத்தான் பாவனமாக ஆக்க வேண்டும். अंत समय में एक बाप की याद के सिवाय कोई भी विचार न आए. கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவு தவிர வேற எந்த எண்ணங்களும் வரக்கூடாது. எக் அபியாஸ் அபிஷேகி கர்ணா. இந்த ஒரு பயிற்சி இப்பொழுதிருந்தே செய்ய வேண்டும். இந்த பயிற்சி கடைசி நேரத்தில் நம்ம ஆத்மா உடலை விட்டு பிரியும் போது நமக்கு ஒரு பாபா நினைவு தான் இருக்கணும். வரதானம், दिढ़ संकल्प रूपी व्रत द्वारा वृत्तियों को परिवर्तन करने वाला महान आत्मा भव. உறுதியான எண்ணங்கள் என்ற விரதத்தின் மூலமாக உள் உணர்வுகளையும் மாற்றக்கூடியவர்கள் மகான் ஆத்மா ஆகுக.
महान बनने का मुख्य आधार है पवित्रता. மகானாக ஆகுவதற்குண்டான முக்கியமான ஆதாரம் पवित्रता. इस पवित्रता की व्रत को प्रतिज्ञा रूप में धारण करना. இந்த தூய்மை என்ற விரதத்தை உறுதிமொழியாக நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். அர்த்தாத் மகான் ஆத்மா பன்ன. அப்போ நம்ம மகான் ஆத்மாவாக ஆகின்றோம். कोई भी दृढ़ संकल्प रूपी व्रत वृत्ति को बदल देता है. எந்த ஒரு திட எண்ணங்கள் என்ற விரதமானது உங்களுடைய உள் உணர்வுகளை மாற்றிவிடுகின்றது. पवित्रता का व्रत लेना अर्थात अपनों वृत्ति को श्रेष्ठ बनाना. பவித்ரதா என்ற விரதத்தை மேற்கொள்வது என்றால் அதனுடைய பொருள் உங்களுடைய உள் உணர்வுகளை சிரேஷ்டமாக ஆக்குவது. व्रत रखना अर्थात स्थूल रीति से परहेज करना, मन में पक्का संकल्प लेना है. விரதம் என்றாலே அதனுடைய பொருள் ஸ்தூல ரீதியான உணவு கட்டுப்பாடு கொண்டு வருவது. இன்னைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன், 2 நேரம் தான் சாப்பிடுவேன், இல்லை இன்னைக்கு ஃபுல் டே வெறும் தண்ணீர் தான் குடிப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒரு திட சங்கல்பம் மேற்கொண்டு அதை நம்ம பின்பற்றோம். ஆக விரதம் என்றாலே மனதில் திட சங்கல்பம். ஆக இப்போ நம்ம மனதில் என்ன திட சங்கல்பம் பண்ணணும்? நான் பவித்ர ஆத்மா. तो पावन बनने का व्रत लिया, ஸோ நான் தூய்மையாக ஆக வேண்டும் என்ற விரதத்தை மேற்கொண்டீர்களா? ஹம் ஆத்மா பாயி பாயி ஹே. நான் ஆத்மா, நீங்களும் ஆத்மா, சகோதர சகோதரர்கள். एक ब्रदरहुड की वृत्ति बनाई. இந்த சகோதரத்துவம் என்ற உள் உணர்வை உருவாக்கி கொண்டீர்களா? இஸ் விருத்தி से ब्राह्मण महान आत्मा बन गए. இந்த விருத்தியின் மூலமாகத்தான் பிராமண ஆத்மாக்கள் மகான் ஆகின்றார்கள். இந்த விருத்தினா உள் உணர்வு. உள் உணர்வுலேயே நமக்கு என்ன இருக்கணும்? அனைவரும் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள். ஸ்லோகன் व्यर्थ से बचना है तो मुख पर दृढ़ संकल्प बटन लगा दो. வீண் எண்ணங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம வாயில் என்ன பண்ணோம்? திட சங்கல்பம் என்ற பட்டன் போட வேண்டும். அவ்விக்த இஷாரா 21 ஸோ இந்த மாதம் சஃபல்தா மூர்த்தி. கம்பைன்ட் சேவா கா பினா சஃபல்தா அசம்பவ் ஹை. வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் நாம் பாபாவுடன் எப்பொழுதும் இணைந்தவர்களாக, கம்பைன்ட். பாப் தாதா கூட நம்ம எப்போவுமே இணைந்திருக்கணும். ஐसे नहीं जाओ सेवा करने और लौटो तो कहा माया आ गई. அப்படி இருக்கக்கூடாது. சேவைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி வந்து மாயா வந்துடுச்சுன்னு சொல்லக்கூடாது. மூட் ஆஃப் हो गया, மூட் ஆஃப் ஆயிட்டேன், டிஸ்டர்ப் हो गया, டிஸ்டர்ப் ஆயிட்டேன், इसलिए அண்டர்லைன் கரோ. அதனால் இதை நல்லா தெளிவாக கோடிடுங்கள். सेवा में सफलता या सेवा में वृद्धि का साधन स्वयं और सर्व के कंबाइंड सेवा. சேவையில் நம்ம வெற்றி பெற வேண்டுமென்றாலும், சேவையில் நாம் வளர்ச்சி பெற வேண்டுமென்றாலும் சாதனம் என்ன? ஸ்வ நானும், சர்வக்கு அனைவரும் இணைந்து சேவையில் யூனிட்டி வேணும். எப்படி பாபாவும் நாமளும் இணைந்திருந்தால் நமக்கு அந்த சேவையில் வெற்றி கிடைக்குமோ, அதே போல் நமக்குள்ளே எப்படி இருக்கணும்? இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். ध्यान रहे कोई भी सेवा हमारा स्थिति को डगमग न कर दे. ஆகவே நாம் இந்த கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் அது என்னுடைய மனநிலையை தாக்கக்கூடாது.
என் மனநிலை மேலும் கீழுமாக மாறக்கூடாது. என்னுடைய மூட் டிஸ்டர்ப் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. என் மூட் ஆஃப் ஆயிடுச்சு, என் மூட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்தளவுக்கு நாம் என்ன பண்ணோம், அனைவரோடும் இணைந்து செயல்படணும். அப்போ நமக்கு சேவையில் வெற்றி இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ.
வழியே நானும் நடந்தால் உயர்வுகள் என்னை வந்து சேர்ந்திடுதே. நீ வந்து தந்த ஞானத்தினாலே மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே. மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே. கவலையெல்லாம் இங்கு கரைந்திட செய்தாய். கவலையெல்லாம் இங்கு கரைந்திட செய்தாய். மனமும் இறங்கி நீ வந்தாய் இங்கே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. ஒரே பார்வையில் என்னை மாற்றியே தினம் தினம் வந்து குணம் தந்திடுவாய். ஞானத்திலே என்னை மூழ்கிட வைத்தே. ஆத்மா என்னை தூய்மை செய்தாய். ஆத்மா என்னை தூய்மை செய்தாய். உயிரினை கூட உனக்கே தருவேன். உயிரினை கூட உனக்கே தருவேன். உனக்கு இணை இங்கு யாரும் உண்டா? பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ. 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 அவமதிப்பவரால் என்றும் இவ்வுலகை மாற்றம் செய்ய முடியாது. மதிப்பவர்கள் என்றும் தன் மதியை இழக்க மாட்டார்கள். The one who disrespects will not reform the world, and the one who respects will not lose wisdom.